வெல்கம் பேக் டு கார்த்திக்ஸ் கிராம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அஃபிஷியலி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். என்ன ப்ரோ சிரிஸ்டே சொல்றேன்னு எனக்கு திட்டாதீங்க. ஹாஃப் ஆஃப் த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆல்ரெடி மனசை விட்டாங்க. ஸோ எல்லாருமே யாருமே இது ஷாக்கிங், அப்படியே பிரசாத் வாட் அ சர்ப்ரைஸ் அப்படிலாம் யாருக்கும் கிடையாது. நினைச்சண்டா பீப் 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 அப்படிதான் எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. அந்த அதர் ஹேண்ட் கேப்டன் பிரின்ஸ் சுப்மன் கில்க்கு எல்லா கிரெடிட்ஸும் கொடுக்கணும். ஆஷிஷ் நேரா என்டையர் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஏகப்பட்ட பேர் இன்க்ளூடிங் மீ டெஃபினட்டா ரோட் ஆஃப் ஜிடி தட் தே ஒன்ட் குவாலிஃபை ஆர் தேர் நாட் அ குட் டீம், டாப் 3 அடுத்து பேட்டிங் கிடையாது. பட் இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு பியூட்டிஃபுல்லா இந்த டோர்னமெண்ட்ல பிளே ஆஃப்ஸ், அதாவது குவாலிஃபயர் 1ல போய் முடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் சார் அப்பவே சொன்னாரு ஜிடி டெஃபினட்டா பந்தயம் அடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கும் நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஜிடி உண்மையாவே ஸ்டண்ட். எஸ், அகமதாபாத் நமக்கு தெரியும். பட் கோயிங் ஃபார்வர்ட் இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப், வார்த்தையே கிடையாது. ஷாம் ப்ரோ, மேட்ச் பாத்தீங்களா? வாட் ஹேப்பன் டுடே? வாட் வென்ட் ராங் ஃபார் சிஎஸ்கே? கார்த்திக் சர்மா என்னன்னா ஒரு ரனுக்கு ஆசைப்பட்டு கையில் அடிச்சுட்டு ஓடி ரன் அவுட் ஆறாரு. இன்னொரு சைடு ருத்துராஜ் திடீர்னு ஒரு ஒரு வேற லெவல்ல ஒரு அட்டாக்கிங் இன்டென்ட் காட்டிட்டு டக்குன்னு புஷ்ன்னு போயிடுச்சு. சிவம் துபே என்னைக்கும் சொல்லுங்க. சாரி டு கட் யூ கார்த்தி. நீ பாசிட்டிவா பேசிட்டு இருந்த. இப்போ சிவம் துபே இன்னைக்கு திடீர்னு இன்னும் அந்த சிக்ஸர் 6 சாம்பியன் சிக்ஸர் ரீட்டிங் எல்லாமே காமிச்சாரு, எல்லாம் ஓகே. ஆனா தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை இருக்கு, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லிட்டு. ஜிடி சேஸ் பண்றதுல ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நல்லாவே தெரியும். அதுவும் இதே கிரவுண்ட்ல மும்பை 200 போஸ்ட் பண்ண போது 200 சேஸ் பண்ண முடியாம அவுட் ஆயிருக்காங்கன்னு முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ நீ என்ன பண்ணிருக்கலாம், பாட்டா பிச்சு மாதிரி தெரியுது. நீ பால் நல்லா பேட்டு கேரி ஆச்சு. ஏன்னா பார்ட்னர்ஷிப்பே உனக்கு 125 மேலதான் போச்சு. கில்லு சும்மா கண்ணாப்பின்னு அடிச்சிருந்தாரு. தென் பட்ல தொட்டதெல்லாம் தூள் பறக்குது. அவர் இப்படி வெளில விட்டு கிண்டி விட்டா 6 போகுது, தலை அடிச்சா 4 போன அடிதான். ஸோ நல்ல ஒரு பாட்டா பிச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. டாஸ் ஜெயிச்சு அழகா இவங்க பேர் என்ன, ஏன் பேட்டிங் எடுக்காம போனாங்கன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம 3வது ஓவர்லயே சஞ்சு சாம்சன் அது இழந்தது மிகப்பெரிய தப்பா போச்சு. அந்த பால் போற அப்படி ஸ்விங்கான பால் அவரோட அந்த கை விரல தட்டுன்னு எவனும் எதிர்பார்க்கல. பட்டு அது பாட்டுக்கு பவுண்டரி போய் அவர் உள்ள உட்காந்துக்கிட்டாரு. தென் அந்த இன்ஜுரியிலேயே ஆட வரும்போது பாலே அவுட்டு. நத்திங் ஃபேவர் தென். அதாவது அந்த ஒரு முதல் கோணல் முற்றிலும் லைக் செட் when you start wrong everything wrong அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அந்த பேக் ஃபுட்டா போச்சு. எதுக்கு அகில் ஹுசேன்ங்கிற மேட்ச் அகில் ஹுசேன் பாயிண்ட் வருவோம். 2 things. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ டாஸ் பத்தி பேசுறப்போ அங்க ஒரு கவுண்டர் கொஸ்டின் நான் வைக்கிறேன் உங்கள்ட்ட. என்ன அப்படின்னா, இப்போ லாஸ்ட் மேட்ச் சென்னை டாஸ் வச்சு பேட்டிங் பண்ணப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, பேட்டிங் உங்க ஸ்ட்ரென்த்தே கிடையாது. அதாவது இஃப் யூஆர் ஸ்ட்ராங் வித் யுவர் பேட்டிங், நீங்க பேட்டிங் பண்ணி ரன்ஸ் அடிங்க. நீங்க பேட்டிங் எடுத்து நீங்க ரன்ஸே ஸ்கோர் பண்ண மாட்டீங்கன்னா எதுக்கு பேட்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னு நம்மளும் கொஸ்டின் பண்ணா, எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ தேர் நாட் கான்ஃபிடென்ட் வித் தேர் பேட்டிங்னா ஆப்வியஸ்லி தே வில் சூஸ் டு பவுல் தானே. ஸோ அங்க ஒரு கவுண்டர் ஒப்பீனியன் நான் வைக்கிறேன். செகண்ட் திங், சஞ்சு சாம்சன் பத்தி பேசுறப்போ அந்த கிராபிக்ஸ் கிளியரா காட்டினாங்க. அவுட் ஸ்விங் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்கிற மாதிரி. அந்த 5th ஸ்டம்ப் லைன்ல போட்டு நிறைய விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிருக்காரு. அவுட் ஸ்விங்ல ஒரு அவுட் ஆனது சொல்ல, இன்ஜுரி ஆகி போனது சொன்னேன். இன்ஜுரி ஆகி போன போதே உனக்கு ஒரு மாரலி செட்பேக் ஆச்சு. யோசிச்சு பாரு, ஒரு 7வது ஓவர்ல உனக்கு ஒரு அவுட் வருது சுப்மன் கில்லுக்கு, அப்பீல் போவே இல்லை. நம்ம இதே மாதிரி அந்த சார் நல்லா ஞாபகம் வருதுன்னா, அந்த எஸ்ஆர்எச் மேட்ச்ல டிராவிஸ் செட்டுக்கு ஐ திங்க் இவருக்கு அவுட் போல்ட் மாதிரி தான் போட்டுருப்பாரு. அப்பீலே கேட்கல. உனக்கு அப்பீல் கூட கேட்க முடியாத அளவுக்கு என்ன கீப்பிங் அது தெரியவே தெரியல. தென் கமிங் பேக் டு கொஸ்டின் ஆன் ஸ்ட்ரென்த் பேட்டிங். நான் சிஎஸ்கே அவையில ஜெயிச்ச கேம்ஸ்லாம் பாரு. பாம்பேல ஜெயிச்சாங்க. பாம்பேல ஜெயிச்ச போது தே பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தே ஸ்கோர்ட் 200. தென் தே சோக்ட் மும்பை 200. இன்னைக்கு உன்னோட டார்கெட் என்ன? செம்மையான ரன் மார்ஜில் நீ ஜெயிக்கணும். செம்மையான ரன் மார்ஜில் ஜெயிக்கணும். நீ என்ன பண்ணும்? ஐதர் யூ பேட் தெம் அண்ட் ஸ்கோர் 200, போல் தெம் அவுட் ஃபார் 120 or 140. அது பண்ணா உனக்கு ஒரு அவுட் சைட் ஆஃப் த சான்ஸ் இருக்கு. ஆனா நீ போலிங் பண்ணி அவன் 230 எடுத்தானா, டு தே ஹேவ் இட்? உங்களோட வரலாறு என்ன சொல்லுது? 2018 அப்புறம் 180 போவே இல்லை. இந்த முறையே தப்பு தடு மாதிரி தட்டு தெரி மாதிரி நீங்க ஜெயிச்ச நீங்க அந்த பண்ண சேஸ் எல்எஸ்சி கூட திக்விஜய் சாட்சி அத்தனை கேட்ச் விட்டதுனால உங்களுக்கு அந்த சேஸ். திக்விஜய் சாட்சி கரெக்டா ஸ்கூல் பாய் அத்தனை கேட்ச் மாறி 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 விட்டதுனால அந்த சேஸ் நீங்க எப்போ பண்ணீங்க? 19.2 ஐடன் மார்க்கர் 2 ஃபுல் டாஸ் கொடுத்ததுனால. வேற யாராவது ஒரு ஜார்ஜ் லிண்டே மாதிரி ஒரு பவுலர் போட்டிருந்தாங்கன்னா சோலி முடிஞ்சிருக்கும், ப்ராப்பராக முடிஞ்சிருக்கும். ஸோ உனக்கு உன் ஹிஸ்டரி தான் சொல்லுது. அப்படி இருக்கும்போது
டேய் நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இன்னிங்ஸ் மாதிரி முடிஞ்சோடனே கிரிக் பஸ்ல போட்டிருந்தாங்க 17 ஓவர்ஸ்க்குள்ள சேஸ் பண்ணணும் அப்பதான் வந்து ரன் ரேட் 6 ரன் ரேட்டை முந்த முடியும்னு. இந்த டார்கெட் சேஸே பண்ண போறது இல்ல, இதுல எங்க 17 ஓவர்ஸ்ல சேஸ் பண்றேங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு பயங்கர இல்ல டிசப்பாயின்மெண்ட். ஆர்ஜே பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு, நீங்க 220 ஓவர் ஆடி 250 அடிச்சிருங்க, கொஞ்சம் மானமா வெளில போலாம். நாங்க மானமா மண்ணாங்கட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ட் அவுட் ஆஃப் த ப்ளூ இன்னிங்ஸ் ஃப்ரம் ருத்துராஜ். அவர்கிட்ட இதை தான் எதிர்பார்த்தாங்க. இந்த ஸ்பார்க் வரலன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவர் வந்து என்ன பெட்ரோல் வண்டியா இருக்க வேண்டியது இப்போ கடைசியில வந்து டீசல் வண்டி மாதிரி இத்தனை நாள் ஸ்பார்க் கொடுத்து இன்னைக்கு தான் பத்தி இருக்கிறாரு. இந்த ஸ்பார்க் அவர் முதல்ல இருந்தே கொஞ்சம் கொடுத்துருந்தானா. சம்வேர் ஐ ரெட் சஞ்சு சாம்சன் 400 சொச்சம் ரன்ஸ் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவருக்கும் அந்த மாதிரி ஒரு 400 பிளஸ் சீசன் இருந்தா சிஎஸ்கே இன்னைக்கு கீழே இப்படி மோதிட்டு இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் மிட் ஆஃப் த டேபிள்ல மேல போக பார்த்துருப்பாங்க. ஐ திங்க் சார் ஆல்சோ அக்ரி பண்ணும். அங்க வாங்கினது. அண்ட் ஐ திங்க் கேப்டன்சி ஆல்சோ புல்ஸ் இம் வெரி பேட்லி. ஐ கெஸ் குர்ஜப்னீத் சூப்பரா போட்டாரு. அவரோட விக்கெட் கிடைச்சிருந்தா இன்னும் வேற லெவலா இருக்கும். பட் அவரை வந்து நீங்க வந்து இத்தனை மேட்ச்ல வந்து இப்படி யூஸ் பண்ணல தெரியல. சிவம் துபேக்கு ஏன் ஓவரை கொடுத்து அவரை வைக்கிறீங்க தெரியல. மேட் ஷாட்டை வந்து மேட்டிங் ப்ரொமோட் பண்ணாரு. அவரும் அந்த கிடைச்ச அந்த குட்டி கேமியோவை நீட்டாவே பண்ணாரு. பட் ஏன் அடுத்த சீசன் போது லாங் ரோ கொடுப்பீங்களா தெரியாது. அகில் ஹுசைன் ஏன் டிராப் பண்ணீங்க தெரியாது. இப்படி அதான் அகில் தெரியாது. ஹுசேன் பத்தி பேசுறப்போ ஸ்ரீதர் சட்டே கேட்டுரும். ஸ்ரீதர் சார் என்ன அகில் ஹுசேன் கண்டிப்பா ஆடுவார்மா நேத்து, நீங்க ஆமா. ஏன் ஆடல, வாட் ஹேப்பன்? இல்ல அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அது, ஏன்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது தேவர் ஹேவிங் திஸ் வின் பண்ணா கூட ஃபாஸ்டா அடிக்கணும்னா எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வச்சு ஆடுறாங்க. இதுதான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்களுக்கு ரியலிஸ்டிக் சான்ஸ் ஈவன் இஃப் யூ வின் அவர் டிசைட் பண்ணிட்டாங்க அவங்க எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சேஸ் தான் பண்ண போறோம்னு. ஸோ டாஸ் வின் பண்ணா கூட ஸோ அது அப்படி 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 பார்த்துருக்காங்க அவங்க. என்னன்னு புரியல அது வந்து. இல்ல சார், பட் அப்படியும் ஆனா பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் ஆன மாதிரி தெரியல சார். ஏன்னா பிரசாந்த் வீர் போனாரு, மேட்ச் ஷாட் உள்ள வந்தாரு. இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்பினேஷன் நான் சொல்றேன். அகில் ஹுசேன் பதிலா ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் ஆடி இருக்காங்க, அவ்வளவுதான். இல்ல இல்ல அவங்க என்ன அவங்கள டாப் ஆர்டர்ல மேட்ச் ஷாட் ஆடுறது இல்ல. அது வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க, அப்படி யோசிச்சிருக்காங்க அவங்க, வேற எதுவுமே கிடையாது. சி ஆல் செட் அண்ட் டன் இஃப் யூ சி என்ன பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் ஃபார் த சீசன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டீம் வச்சுட்டு வித் சோ மெனி இன்ஜுரிஸ் ஒன் ஆஃப்டர் அதர் இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். தவிர இவ்வளோ க்ளோஸாக வந்து பெரிய விஷயம். அவங்க ஆக்சுவலாக எல்லாமே பட்டதெல்லாம் முதல்ல உங்களை முற்று கொள்ற மாதிரி நிறைய தப்பா பண்ணியும் 6 மணி இருக்காங்க. பெரிய விஷயம் இதுவே. இல்ல அக்ரீட் சார், அதைத்தான் நான் சொல்றேன். அக்ரீட் சார். ஆனா நீங்க எடுத்தீங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்ஜுரி கன்சர்ன் எல்லாமே இருந்துச்சு. ஆனா ஒவ்வொரு இன்ஜுரிக்கும் நீங்க பேக்கப் பால் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. பட் நான் வந்து ஒரு விஷயம் எங்க சிஎஸ்கே ஃபெயில் ஆனாங்க நான் சொல்றேன்னா, அவங்க வின் பண்ணிருக்காங்க சார். இந்த ஐபிஎல் அவங்க ஜெயிச்ச வின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த 5-1 பிலோ இருக்கிற டீம் கீழே தான், அவங்களுக்கும் கீழே இருக்க டீம்களை தான் அடிச்சிருக்காங்களே தவிர மேல இருக்க டீம் ஏதாவது ஒரு டீம் அடிச்சிருக்காங்க. அதாவது ஆர்சிபியோ, எஸ்ஆர்ஹெச்ஓ, பஞ்சாபோ, ஜிடிஓ, ஆர்ஆர்ஓ அடிச்சிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா அடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அந்த மேட்ச்ல தான் தேவர் கம்ப்ளீட்லி அவுட் பிளேட். ஆர்ஆர் கூட வைபவ் சூரியவன்ஷி அடிச்சு தள்ளிட்டாரு. இவங்க 129 ஆல் அவுட் ஆகி சுருண்டாங்க அந்த மேட்ச்ல. சொந்த பையன் ஜடேஜாவே வந்து சூனிய வச்சுட்டு போனாங்க. ஆர்சிபி சொல்ல வேணாம், டிம் டேவிட் சுத்தி காமிச்சாரு, வாங்க வாங்க ஓவர் 10 சொல்லி பெங்களூர் சுத்தி காமிச்சாரு. பஞ்சாப் பிரியான் ஷாரியா 210 சேஸ பவர் பிளேலே 100 அடிச்சு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாங்க. நீங்க வந்து பேர் என்ன உங்களுக்கு வந்து இவங்க எஸ்ஆர்ஹெச் சொல்ல வேணாம், ஒரு சேஸை இவங்க விட்டாங்க. 10 ஓவர் 80 ரன் கையில இருந்த சேஸை இவங்க விட்டாங்க. மிச்சத்தை வந்து இஷான் வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு. எப்பதான் சார் சிஎஸ்கே அந்த டாப் ஆர்டர் அடிக்கிற மாதிரி போவாங்க? இல்லப்பா, நான் என்ன சொல்ல வரேனாக்கா, இந்த டீமை வச்சுட்டு இவ்வளவு வின் பண்றது, இந்த டீம் வச்சு they should have lost to 3 low rank team also. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல சார், இல்ல இருங்க, வெயிட் பண்ணுங்க. டீம் காம்பினேஷன் செட் ஆகல. உனக்கு வந்து ஓவர்சீஸ் பிளேயர் யார் எடுப்ப? ஒருத்தன் போயிட்டான். அவங்க வந்து மெயின் போலர் நேதா மிடில் வச்சிருந்தாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் வந்தானா அவனுக்கு வந்து அவனை எங்க ஆட அவனுக்கு தெரியல. லேட்டா தான் வந்தான் அவன், ஆட எங்கன்னு தெரியல. குரூஷியல் டைம்ல வந்து ஓவர்டன் போயிட்டாரு. ஓவர்டன் இருந்தாலும் நம்ம இங்க வின் ஆக்சுவலி அகைன்ஸ்ட் எஸ்ஆர்எச் ஷூர் 100%. புரியுதா? சோ எல்எஸ்சி மேட்ச் வின் பண்ணிருப்போம் நம்ம. இந்த 2 மேட்ச் பவுலிங் 100% சார். சி 2 கேம் நம்ம வின் பண்ணிருப்போம். ஓவர்டன் போலனாக என்னோட கணிப்பு என்னன்னாக்க we would have won against LSG, we would have won against SRH in Chennai 100%. I'm telling you, because இது எடுத்து பாரு, நம்ம வின் பண்ண கேம் எல்லாம் அவரோட போட்ட 4 ஓவர் தான் குரூஷியல் ஆக்சுவலி. அந்த மிடில் ஓவர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா போட்டாரு போலிங்க. பட் என்ன பண்றது, சி இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அதான் நான் என்ன சொல்றேன், இவங்க ஆண்டது என்ன பொறுத்த வரைக்கும் ரீசனபிளி ஃபேர்லி குட் கிரிக்கெட். பட் த திங் இஸ் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் ஒன் ஆஃப்டர் தே மேட். நமக்கு கிளாரிங்கா தெரியுது பண்றது மிஸ்டேக்னு.
ஆனா அவங்க வந்து ஒத்துக்காம ஏதோ சாஜாப் சொல்லிட்டு இருக்காங்க. அக்ரெசிவா விளையாடணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் த டாப், அதையும் பண்ணல அவங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த லாட் ஆஃப் ஃபைன் டியூனிங் தே ஹேவ் டு டூ. அண்ட் இது சிவம் டுபே அடிக்க வேண்டிய பிளேயர் அடிக்கவே இல்லை, ப்ரூவிஸ் அடிக்க வேண்டிய பிளேயர் அடிக்கவே இல்லை. இது வந்து இது ரெண்டும் பயங்கர மேஜர் செட் பேக் ஃபார் தம். இன் அடிஷன் டு த இன்ஜுரி, இன் அடிஷன் டு ஆல் அதர் திங்ஸ் விச் ஹஸ் ஹேப்பன். இல்ல எக்ஸாக்ட்லி சார், அதுதான் நான் கேட்க வந்தேன். பவுலிங் நான் ஒத்துப்பேன் 100%, அதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே இல்ல. பேட்டிங் வரப்போ இருக்கிற பிளேயர்ஸே பெர்ஃபார்ம் பண்ணல சார். ருத்துராஜ் பெர்ஃபார்ம் பண்ணல. நம்பர் 3ல மாத்ரே, உருவில் பட்டேல், அது இன்ஜுரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. உருவில் பட்டேலும் ஓகே ஒரு மேட்ச் அடிச்சாரு, பட் கன்சிஸ்டன்டா ஆடல. டெவால் பிரவிஸ் கம்ப்ளீட் ஃபெயிலியர் சார் இந்த சீசன். இன்ஜுரில இருந்து வந்தாரு எல்லாம் ஓகே, பட் கம்ப்ளீட் ஃபெயிலியர். துபே ஃபெயிலியர். சோ இருக்கிற பிளேயர்ஸே வந்து பேட்டிங் கான்ட்ரிபியூட் பண்ணல சார். பேட்டிங் ஒரு வீக் லிங்கா தானே இருந்திருக்கு, எக்ஸப்ட் ஃபார் சாம்சன் ஸ்கோர்ஸ் ஆர் சம்திங். அதான்ப்பா நான் சொல்றேன், ஆஸ் அ டீம் ஒரே பிளேயர் வந்து கனம்னு அடிக்க முடியாது. டீம் லூஸ் பண்ணும்போது இல்லை டீம் அடிக்க முடியாது. இப்போ வந்து சுப்மன் கில் அடிக்கிறாரு, சுதர்சன் அடிக்கிறாருனாக்கா டீம் வின் பண்ணும்போது யூ வில் கெட் தீஸ் பீப்புள் ஸ்கோர் குவைட் அ லாட் ஆஃப் ரன்ஸ். பட் டீம் வீக்காக இருக்கும்போது நீ ரன் அடிக்கிற பாரு, அது வெரி டிஃபிகல்ட் ஆக்சுவலி, பிகாஸ் யூ ஆர் பேக் டு த வால்ஸ். This is what I am trying to tell you. So, Okay. in spite of that, they have won 6. So we have to be reasonably okay. Ruturaj captaincy leaves a lot to be desired. Actually, our நிறைய இன்னொரு क्वेश्चन சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன கேக்குறாங்கன்னா, this is not the first year where they are not qualifying. அதாவது கண்டினியூஸா 24 25 26 3 வருஷமா வந்து they are in a downfall. So you can't just say இந்த ஒரு வருஷம் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியாது சார். ஏன்னா 3 வருஷமே வந்து கம்ப்ளீட்டா அடி வாங்கி இருக்குங்கிறப்போ fans are feeling worried and disappointed. ஆக்ஷன் தப்பா போச்சா? அதுக்கு நான் ரீசன் சொல்லுவேன். என்னன்னாக்க லாஸ்ட் 2 years தான் they have changed the combination from seniors to juniors. So it's a work in progress. இந்த வருஷம் நல்லா பண்ணிருப்பாங்க, but for all the injuries and the setbacks what they had, மாத்ரே, எலிஸ் and Overton, if you see these 3 people were available for all the 11 matches, results would have been different. Do you agree or not? மேபி சார், மேபி. See, maybe இல்ல, டெஃபினட்டா பவுலிங் அவுட் சார். பேட்டிங் இது இவ்வளவுதான் சார். பேட்டிங் இவ்வளவுதான் சார். பவுலிங் அவுட் பேட்டிங்ல எனக்கு தெரியல சார். பேட்டிங் வாட் டிஃபரன்ஸ்? இல்ல மாத்ரே இருந்தானா he was consistently scoring 35 runs, no, quick-ஆ டாப் ஆர்டர்ல. that will make a difference, no? இல்ல அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல சார். கம்பேர்ட் டு வாட் வந்து டாப் ஆர்டர்ல அடிச்சாக்க இட் will impact. நமக்குள்ள ப்ராப்ளமே பவர் பிளேல லூஸ், நோ. பவர் பிளேல அவன் இருந்த வரைக்கும் நீ பாரு, எதிர அவுட் ஆயிடுவான் இல்ல அடிச்சிடுவான் ரன். இல்ல சார், அப்படி பார்த்தா உருவில் பட்டேல் அந்த நாக் ஆடினார்ல அன்னைக்கு. சோ அந்த மேட்ச் மாதிரி அவரு கன்சிஸ்டன்சி ஆஃப் உர்வில் பட்டேல் விசர்விஸ் மாத்ரே இஸ் டிஃபரண்ட். see you have to understand that. இன்னைக்கு பாரு அவங்க சொந்த பிச்சிலே இருந்து கொடக்கலாம்னார்ல, சொந்த பிச்சிலே அதுல மாத்ரே வந்து he was consistent actually. you have to agree that 30 ரன் கன்சிஸ்டன்ட்டா அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ உருவில் பட்டேல் அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு. மேபி இஃப் மாத்ரே கூட பிளேட் அந்த மேட்ச் உருவில் பட்டேல் மாதிரி இம்பாக்ட்ஃபுல் நாக் ஆடி இருக்க முடியாதுல்ல. சோ எனிதிங் குட் ஹேவ் ஹேப்பன்ல, அதுக்கு சொல்றேன். இல்லம்மா, see எல்லா மேட்ச் நீ டாப் ஆர்டர்ல 15 பால்ல 30 ரன் அடிச்சா 6 ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல, தென் வர ஸ்கோரே டிஃபரெண்டா இருக்கும்ல. இது பண்ணல இவங்க. see first 6 ஓவர்ஸ்ல somebody comes in and scores 15 balls 36 runs is a big impact, no? That was what 2 out of 3 matches Mathare was doing. ஓகே, வாட் ஷுட் தே டூ நெக்ஸ்ட்? ஷாம்ப்ரோ, ஸ்ரீதர் சார், 2 பேரும் சொல்லுங்க. ஏதாச்சும் ஓவர்சீஸ் ஹிட்டர் வாங்கணுமா, இல்ல வேற இருக்கிற இந்தியன் கோர் ஹிட்டர்ஸே க்ரூம் பண்ணுமா, இல்ல இல்ல ஐபிஎல் ரிசெட் பண்ண முடியாது. யூ டிபெண்ட்ஸ் ஆன் சோ மெனி ஃபேக்டர்ஸ். ஆக்ஷன்ல இந்த பர்ஸ் வாட் இஸ் அவைலபிள், ஓவரால் தி பிளேயர்ஸ் தே ஆர் கோயிங் டு ஹேவ். என்ன வீக் ஸ்பாட் பாக்குறீங்கன்னு கேக்குறேன். வாட் இஸ் தி வீக் லிங்க் as of now? இப்போதைக்கு ஃபாஸ்ட் bowling is a weak spot. They have to look at good overseas fast bowler who can bowl at death. That is one thing they have to look for. And top orderல aggressive அடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பிளேயர் வேணும். ருத்ராஜ் மாதிரி பிளேயர் இல்ல. I am confident Ellis will be back next season. So if I was in the management, I would go for a middle order hitter, especially overseas hitter வந்து நான் வாங்கி வச்சுப்பேன். அது ஒரு பேக்கப் ஆப்ஷன். ஓகே, அப்படியே நான் இன்னும் இதுல முக்கியமான விஷயம் எல்லாத்தையும் மறந்துடுறோம். சிஎஸ்கேயோட சக்சஸ் அந்த டெம்ப்ளேட் நீ எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், வாட் ஒர்க் தெம் அந்த 2010 2011 2018 இந்த சீசன் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன், அவங்க எப்பவுமே
டாப்ல வந்து ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் ஹூ இஸ் லைக் கன்சிஸ்டன்ட் அண்ட் இஸ் ஆல்சோ லைக் ஒன்றும் பேர் என்ன 130 150 அடிக்கும். அவங்க பெருசா 170 119 கெயில் மாதிரி அடிக்கிற ஆளா இருக்க மாட்டாங்க. ஆனா மேட்சுக்கு மேட்ச் 30 to 50 ரன் மினிமம் வர மாதிரி. 50க்கு மேல வந்தா சந்தோஷம். ஆனா 30 ரன் பேசிக்கா வந்துடும். மேத்யூ ஹெய்டனை எடுத்துக்கிட்டாலும் சரி, மைக்கேல் ஹசி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபேப் டு பிளஸிஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டெவான் கான்வே எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த வாட்சன் கான்செப்ட் இந்த கான்செப்ட் வந்துட்டே இருக்கும். வாட்சன் வந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கும். 30 is guaranteed. Anything above 50 is plus. இது ஒரு பிளஸ் ஆயிருதா? தென் டொமஸ்டிக் ஸ்பின்னர்ஸ் ஹவ் ஹெல்ப் தெம் எவ்ரி டைம். அவங்க நீங்க நான் 2008ல இருந்து எடுத்துப்பா டொமஸ்டிக் ஓவர்சீஸ் ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து உள்ள கொண்டு வந்தா என்ன ஆகுதுன்னா டீமோட பேலன்ஸ் அடி வாங்குது. என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போ ட்ரூ ட்ரூ நான் டாப் ஆர்டர்ல ஒரு 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 ஓப்பனிங் பேட்டர் வச்சிட்டேன். லெட்ஸ் சே இமேஜின் நான் வந்து லெட்ஸ் சே இப்போ அஸ்யூமிங் ஒரு குவிண்டன் டிகாக இப்போ சிஎஸ்கே இருக்குன்னு வச்சுக்கோ. குவிண்டன் டிகாக் வந்து மைக்கேல் ஹசி மாதிரி ஒரு கான்செப்ட் எல்லா மேட்சும் ஒரு ஆர்டர் இருக்கிறோம். ஸோ ஒரு டாப் ஆர்டர் அங்கே வந்துருதா. தென் மிடில் ஆர்டர்ல பிரெவிஸ் கூடவே நான் புட்டிங் சம் ஒன் லைக் பேர் என்ன இப்போ இங்கே வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி ஒரு ஆளு, ஒரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரி அடிக்கிற வந்து ஆளு, இல்லை டிம் டேவிட் மாதிரி ஒரு ஆளை வாங்கி வச்சுக்கோ. இங்கே 3 ஸ்லாட் ஆயிருதா, 3 ஸ்லாட் வந்துருதா. தென் ஐ கேன் கோ ரூத்லெஸ் ஹார்ட் ஆன் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஃப்ரெஷ் பால்ல போடுற ஒரு ஆட்னில் பாட்மேனோ, லிசார்ட் வில்லியம்ஸோ, இல்ல வந்து பேர் ஜெரால் கோட்ஸியோ, இல்ல ஆஸ்திரேலியா பேர் நேத்தன் எல்லிஸோ, யாரோ வந்து நான் கேன் குட். டக்கி போலிஞ்சர் எப்படி வந்தாரு? டக்கி போலிஞ்சர் தான் வந்தாரு. பென் இல்ஃபனாஸ் இப்படிதான் ஆடினாரு. ஜேசன் பேரண்டாஃப் இப்படிதான் ஆடினாரு. ஒரு ஓவர்சீஸ் பேசர் இருப்பாங்க கூட, ஆல்ரெடி இந்தியன் பேசர் 2 பேர் இருப்பாங்க. ஆனா ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இந்தியன் கையில தான் இருக்கும். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் இந்தியா கையில தான் இருக்கும். அது தவிர்த்து இந்தியன்ஸ் தவிர்த்து கொஞ்சம் ஷைன் ஆனது யாருன்னா மொயின் அலி, கொஞ்சம் வந்து இம்ரான் தாயிர் ஆட சக்சஸ். யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. 2 பேருமே ஓவர்சீஸா சிஎஸ்கே என்னைக்குமே போய் ஆடினதே கிடையாது. ஆஷ் பாய் அந்த மீட்டிங்ல சொன்னார்ல, நான் எப்படி வேலை கேட்பேன்னு. 2 ஓவர்சீஸ் ஸ்பின்னர் எந்த டீம் ஆடி இருக்காங்க, அவங்க எப்போ ஜெயிச்சிருக்காங்க? இப்போ மும்பை வந்து 2 ஸ்பின்னர் ஆடுறாங்க, ஒரு அல்லா கசன்ஃபரையும் இல்ல வந்து மிச்சல் சாண்டரையும் ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு டொமஸ்டிக்கே அவ்வளவு தூரம் ஹிட்டர்ஸ் இருக்கு. ரோஹித் சர்மா, ஸ்கை, நமந்தீர், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, தென் இவ்வளோ ஹிட்டர்ஸ் அவங்க லைன் அப் பண்ணிருக்காங்க. ஸோ தே கேன் ஹேவ் த குஷன் டு ஃபிட் இன் 2 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ். ஓகே, வேற சிஎஸ்கே அந்த குஷன் கிடையவே கிடையாதுல்ல. ஸோ ஐ வுட் சே லைக் ஒரு 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 கன்சிஸ்டண்டா அடிச்சு தர்ற, கன்சிஸ்டண்டா ஆடுற someone like preferably a left hander from Australia or from New Zealand or from South Africa, he should be in top order. இது first. Then down orderல someone took accompany Deval Brevis, ஒரு டிம் டேவிட் மாதிரியோ இல்ல வந்து ஒரு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் மாதிரியோ அடிக்கிற ஒரு ஆளு தேவை. எக்ஸாக்ட்லி. அதான் அந்த ஃபயர் பவர் மிஸ் ஆகுது. குஜராத் டைட்டன்ஸ் ஆப்வியஸ்லி தே டிட் எவ்ரிதிங் வாட் தே குட் டு. அகமதாபாத்ல வச்சு செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு கிரவுண்ட் யாரு ஹோம் கிரவுண்ட் தெரியல, அந்த மாதிரி ஒரு கிரவுடு. பட் ஸ்டில் சுப்மன் கில் சைலன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ நத்திங் டு சே. சிராஜ், ரபாடா, ரஷீத் கான் பூந்து விளையாண்டாங்க. பவர் பிளேலேயே வந்து பேட்டர்ஸ் வந்து ஸ்கேர் பண்றாங்க சிராஜ் அண்ட் ரபாடா. சோ ஃபார் அப்படிதான் இருந்திருக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்கும் டாப் 3 கன்சிஸ்டன்டா இருந்திருக்கு. எனிதிங் யூ வாண்ட் டு சே அபௌட் ஜிடி? எனிதிங் டு ஆட் ஆன்? திருஷ்டி வச்சிடக்கூடாது. இல்ல அவங்க see they are a very cool team also actually. When they play in Ahmedabad there's a different team actually. ஸோ அது டவுட்டே கிடையாது. அதுதான் நான் சொன்னேன். அவங்க bowling இருக்கு. Bowling, see, if you see that statistics of Rabada this season, he is only one person who has scored consistently over 142, 145. பாத்தீங்களா? அவர் தான் way ahead of everybody. டாட் பால்ஸ் அதிகம் சார். அவங்க 2 பேர் தான் பேர டாட் பால்ஸ் அதிகம், சிராஜ் அண்ட் ரபாடா. இல்ல அத விடுங்க. ஸ்பீட் நான் சொல்றேன் சார். ஜோஃப்ரா போடுறாரு சார். நோ போட்டிருக்கானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். பார்த்து நேற்று போட்டானே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இஸ் வார் அஹெட். அவர் 138 தான் போடுறாரு. இவர் 142 போடுறாரு. 142, 145 கன்சிஸ்டன்ட். 60% டெலிவரி. See 142ல இருந்து 135 வந்தா விடல. இட்ஸ் a big variation in the speed. தப்பா ஆடுவாங்க. See big difference. அது சொல்ல வரேன். Once the speed goes up and it reduced by 10 clicks, no, பேட்ஸ்மேன் தப்பா ஆடுவான். அது ஆனா டெஃபினட் கிரெடிட்ஸ் டு சுப்மன் கில் சார் ஃபார் தி வே ஹி லெட் தி டீம். எல்லாத்துக்குமே சார். எனிதிங் பீட் எனிதிங். ஒரு சும்மா ஒரு நார்மலான பெரிய சூப்பர் ஸ்டார் டீம்லாம் கிடையாது. நார்மலான டீம் இவ்வளவு கொண்டு வந்து இவ்வளவு தூரம் ஆடி கொடுத்துருக்கிறதுலாம் வந்து அவர்தான் மெயின். கில் வந்து அவர் நார்மல் கேப்டன் தான் ஆக்சுவலி.
அவர் ஸ்ட்ராட்டஜிலாம் உண்மையே கிடையாது. ஸ்ட்ராட்டஜிலாம் உண்மையே கிடையாது. சார் இன்ஃபேக்ட் இஸ் வெரி நோ சார், கேம்ல ஆன் ஃபீல்ட் இல்ல டிசிஷன்ஸ் டீம்ல வந்து நிறைய ஸ்கேமர்ஸ் இன்டெலிஜென்ட். இருக்காங்க. ஸ்கேமரும் கானு, ஸ்கேமர் வாட்டியா, ராகுல் ஸ்கேமர் வாட்டியான்னு சொல்லி நிறைய இல்ல சார், ஸ்கேமர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் இருந்தாலும் நீங்க சொல்றது கரெக்ட். இருந்தாலும் ஆன் ஃபீல்ட்ல பிளேயர்ஸ் அவர் தானே கைட் பண்றாரு. சோ அந்த வகையில we have to give credits to கைடு என்ன சுப்மன் கில். பண்றது? இவங்கலாம் மோர் த லார்ஜர் மேன். இவங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் ஸ்டார் பெர்ஃபார்மர்ஸ். இல்ல சார், ஸ்பான்டேனியஸ் டிசிஷன்ஸ் எடுக்கணும்ல. இப்ப சில விஷயங்கள் வந்து நீங்க if you see சாய் சுதர்ஷன், என்ன கன்சிஸ்டன்சி பாருங்க. 3 சீசனா அவர் தான் ஃபாஸ்டஸ்ட் 2000-3000 ரன்ஸ் ஆகுது ஐபிஎல்ல. யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க. பாம்பே கம்பெனி எடுத்திருக்காங்க பாருங்க, பயங்கர ஜால்ரா அவங்க. வந்து அவங்கள மாதிரி ஒரு ஜால்ரா பார்க்க முடியாது உலகத்துல. நேத்து பாம்பே சார் தோத்தா கில்லுன்றீங்க, ஜெயிச்சா நேரான்றீங்க. ஈக்குவல் கிரெடிட் should be given to the captain. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, மீடியா வந்து லாட் ஆஃப் மாஸ்க் பண்றாங்கன்னு. சி நேத்தி கேகேஆர் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாம்பே எப்படியாவது வின் பண்ணுமான்னு தான் பேசுறாங்களே தவிர கேகேஆர் நல்லா ஆடுறாங்கிறது ஒரு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அது தப்பு இல்ல. அது சி as a commentator you have to basically tell your view. புரியுதா? அது ரொம்ப தப்பு. அது தமிழ் கமெண்டேட்டர்ஸ் தான் சென்னை சென்னைங்கறாங்க. அதுக்கு என்ன தமிழ்ல உடுப்பா, இது பேன் இந்தியா இல்ல ஸ்டார். ஓகே, தமிழ் வந்து ரீஜனல் இது. எனிவே they will favor that team only. ஓகே சோ எனிவே மூவிங் ஃபார்வர்ட், நம்ம தனியா ஜிடி பிளே ஆஃப்ஸ் அண்ட் ஆர்சிபி பிளே ஆஃப் மேட்சஸ் பத்தி தனியா ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு வில் ஸ்பீக் அபவுட் டுமாரோஸ் கேம். நாளை கேம் பத்தி பேசுறப்போ பெருசா வந்து க்ரூஷியல் கேம்லாம் கிடையாது. பட் பிகாஸ் ஜிடி இன்னைக்கு ஜெயிச்ச மார்ஜின் வந்து அவ்வளோ பெருசு. ஸோ அது ஜெயிச்சதுனால எஸ்ஆர்எச் வந்து ரொம்ப பெருசா ஜெயிச்சாதான் வந்து கேட்சப் பண்ண முடியும். ஸோ ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் கேட்சப் பண்றதுக்கு. ஸோ சும்மா நாளைக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கேம் மாதிரி எடுத்துப்பாங்க டு கீப் த மொமெண்டம் கோயிங். பட் ஸ்டில் எஸ்ஆர்எச் தோத்தாலும் ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்ன, இப்போ ஒரு 190-180 டிஃபெண்ட் பண்றாங்கன்னா 12 ஓவர் 13 ஓவர்ல சேஸ் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. பிகாஸ் தே ஹேவ் நத்திங் டு லூஸ். ஸோ தோத்தா ஒரு பிரச்சனையும் கிடையாது. தேர் கோயிங் டு ப்ளே எலிமினேட்டர். இன் கேஸ் இஃப் தட் கிளிக்ஸ் கேம்பிள் ஆகி ஒரு 12 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்கன்னா தே மே ப்ளே குவாலிஃபயர் ஒன் இல்ல. ஸோ அதனால இல்ல கார்த்தி, நாளையோட வீக்கெண்ட் தான் வந்து அல்டிமேட்டா பிளாக் பஸ்டர் வீக்கெண்டா. எவன் குடும்பி எவன் தலையில எவன் உள்ள இருக்க போறான் எவன் வெளில இருக்க போறாங்கிறது கடைசி கேம் வரைக்கும் உனக்கு அந்த ஃபன் இருக்கு. இந்த கடைசி கேமுக்கு அப்புறம் பஞ்சாப், ராஜஸ்தான், டிசி கேகேஆர் 3 பேருக்கு தான் போட்டி. 3 பேர் வந்து சைக்கிள் சுத்தி இருக்க போறாங்க. அப்படின்னு ராஜஸ்தான் வின் பண்ணிட்டாங்க, அப்புறம் ஒண்ணுமே இல்லப்பா. இல்ல அதுதான் சார், நாளைக்கு அதாவது நாளானிக்கு கேம் ராஜஸ்தான் மேட்சா இருந்தா நீ சொல்றது கரெக்ட். பட் நாளானிக்கு கேம் பஞ்சாப். சோ நம்ம வந்து வெயிட்டிங் கேம் தான் ஆடணும். அதுக்கு சொல்றேன். நாளைக்கு என்னப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணுவான், அவ்வளவுதான். ப்ரோ ஹைதராபாத் ஈசாலா கப் நம்ம அடிப்பாங்க வந்து நினைக்கிறேன். நாளைக்கு கேமோட பாயிண்ட்ஸ் போட்டுறோம் பாருங்க. அப்படியே எங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸும் நான் சொல்லிடுறேன். ப்ரெடிக்ஷன் வந்து நானும் ஸ்ரீதர் ஜிடி சொன்னோம் எங்களுக்கு பாயிண்ட், ஷாம்ப்ரோ சிஎஸ்கே சொன்னார் அவருக்கு பாயிண்ட் கிடையாது. அப்படியே வில் புட் டுமாரோஸ் பாயிண்ட்ஸ் as well பாருங்க. ஓகே சோ எனி சேஞ்சஸ் ஃப்ரம் எஸ்ஆர்எச்? பிரஃபுல் ஹிஞ்ச் தான் ஆடுவாரா இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் ஹர்ஷ் துபே மாதிரி ஆட வைப்பாங்களா? இல்ல அதே காம்பினேஷன் தான் ஆடுவாங்க. வின்னிங் காம்பினேஷன் போவாங்க மோஸ்ட்லி. சேம் வின்னிங் காம்பினேஷன் அதான் ஆடுவாங்க. ஆர்சிபி வந்து the spinners will bowl well, I think so. கிரவுண்ட் கொஞ்சம் பெருசு சைடுல எல்லாம், I think so. ஓகே ஷாம்ப்ரோ என்ன நினைக்கிறீங்க நாளைக்கு கேம் பத்தி? இல்ல நாளைக்கு சன் ரைஸ் ஆகும் நினைக்கிறேன். சென்னையில ரைஸ் ஆனா சார் அங்கேயும் ரைஸ் ஆகும் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் அவங்க மேல இருக்கிறதுனால அவங்களுக்கு இஸ் நத்திங் ஷார்ட் ஆஃப் அ கேம். பட் சன்ரைசர்ஸ் தே வில் பிளே டு ப்ரூவ் அ பாயிண்ட். சரியான பாட்டா பிச்சா கொடுத்து அட்டி கிழிக்க போறது ஐடியா இருக்கு நாளைக்கு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கேமா எதிர்பார்க்கலாம் நாளைக்கு சன்ரைசர்ஸ். ஏன்னா தே ஹேவ் டு கோ. நீங்க சொன்ன மாதிரி இந்த கேட்சியம் கேம் அதெல்லாம் மைண்ட்ல ஏதாவது வந்துட்டு இருக்கும். எப்படியாவது நீங்க முதல் ரெண்டுல உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு ஐடியா யோசிச்சுட்டு இருப்பாங்க. Yeah, because qualifier one விளையாடுறது ரொம்ப crucial. ஏன்னா there is always a chance if you lose the game. forget about it. இல்ல சார் சான்ஸ் இல்ல, பட் they will try ன்னு சொல்றேன். அதுக்குன்னு they can't stop trying. அப்படியே mentally நம்ம தோத்துட்டோம்னு விளையாட முடியாதுல. If you are playing you have to play for it. Say realistically it is not there. They cannot win by more than 120-130 runs. அவ்வளவு இருக்கு மார்ஜின். ஓகே ஆமா இன்னைக்கு தோத்த டிஃபீட் அப்படி சென்னைக்கு 120 ரன்ஸ் இல்லனா வந்து சான்ஸே கிடையாது. எஸ்ஆர்எச் வந்து டெஃபினட்டா அவங்க வந்து they have to play. எஸ்ஆர்எச் அப்ஃபீல்ட் டாஸ்க் பிகாஸ் ஆஃப் திஸ். முல்லன்பூர்ல ஆட போறாங்க, என்ன ஆக போதும் அவங்களுக்கு பாப்போம். ஓகே சோ மக்களே, நான் வந்து எஸ்ஆர்எச் சொல்றேன், ஷாம்ப்ரோ எஸ்ஆர்எச் சொல்றாரு, ஸ்ரீதர் சார் ஆர்சிபி சொல்றாங்க. சோ பாப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கீப் டிராவலிங் along. Until then, thank you from Smithyan, Shambro and Sridhar sir. Thank you.